எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 5.2 ஆம்ப் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்பேர் வாங்கி வந்து கொடுத்துருக்கு. இப்படி அவரே பர்சனலாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது மட்டும் நம்மளுக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் கஸ்டமர். அவர் வந்து வாங்கியிருக்க அவரே பர்சனலாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்க. பட் அவரால் முடியல. நம்மகிட்ட இருந்து கொடுத்துருக்கு செய்கிறதுக்காக. இது செஞ்சு கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பண்ணாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ராலிக் பிரிண்ட் அக்ராலிக் பேனலு. அக்ராலிக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப் வால்யூமு, இது வந்து மாஸ்டரு, ஓகேங்களா. அது இல்லாத பார்த்திங்கன்னா பேஸு, ட்ரிபிளு, சப்பு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இதிலே, ஓகேங்களா. அதில் உள்ள சப்பு ஃப்ரீக்வன்சியை நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து சென்ட்ரு, இது ரேரு, இது வந்து பிரிண்ட்டு. ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேரு ஒவ்வொன்றா எல்லாமே டோட்டலாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஏன்னா கண்ணாடி கிளாஸ் பென்ன்றதுனால கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்டீரியல் என்னென்ன பொருள் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது அவங்க பொருள் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒர்க் இல்லை. பட் என்னென்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே விரிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 28028 15 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அதில் அது பார்த்திங்கன்னா 12012 2 ஆம்பியர், 012 வந்து 2 ஆம்பியர், 3 டாபிக் கொடுத்துருக்குறாங்க இதில். இது இருக்கட்டுமே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கன்னு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கிற மாதிரி டயோட் பிசிபி, ஓகேங்களா. இது கொடுத்துருக்காங்க தனியாக, அவங்க வாங்கி வந்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர் 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பேனலுக்கு வந்து எல்இடி வருது. அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா போர்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போர்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ போர்டுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யூடி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், யூடியில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. சப்புக்குன்னு பார்த்திங்கன்னா மகாராஜாவில் எஸ்எம்டியில் ஜேபிஎல் யூஸ் பண்ணுறது, எஸ்எம்டியில் ஜேபிஎல் யூஸ் பண்ணுறதுக்காக எஸ்எம்டியில் வர போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வசந்த் 3 ஐசி வர மாதிரி பிடி போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் வித் சரௌண்டு, இதுவும் சரௌண்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 ஐசி வர மாதிரி வசந்தில் சென்டருக்கு. இது வந்து 2 ஐசி வந்து சரௌண்டுக்கு. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்மூத்தாக வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியலது, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அது செலக்டர் சுவிட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி FT003க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 சேனல் FT003 யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் ஆடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைனும், நம்ம மேனுவலாக வருது இல்லை இந்த பிடி வித் சப், இதுலேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டு இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட் வேணுமா செகண்ட் வேணும் பண்ணுறது வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தனியாக ஒரு சுவிட்சு வைக்கணும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்குது இடம் இருந்தால் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா 2 இன்புட் வரும். இங்கே வந்து 5 சேனல் 2, இங்கே ஒரு 5 சேனல், இங்கே ஒரு 5 சேனல் இன்புட் கொடுத்து இங்கே வந்து அவுட்புட் எடுக்கணும். அப்போ வந்து 12 இன்புட் கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணணும், எதுன்றதை வந்து செலக்ட் பண்ணணும். அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மகாராஜாவில் 5 சேனல் போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 52001943 காம்பினேஷன் வரும்னு நினைக்கிறது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்ன போட்டிருக்கான்னு தெரியல. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன் 2 ஃபேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. 12 டிசி ஃபேன் 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 ஃபேன் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாவில் ஜேபிஎல்லுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 சப்பு 3 போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 போர்டு. இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேபினல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபினட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டு வந்து எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து டார்கெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்தது வந்து
பாருங்கள். இது இல்லாமல் பாருங்கள், இன்னும் இங்கே உள்ள போர்டு இருக்குது. சாரி, இன்னும் தனித்தனியாக இருக்குது. அது பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனலுடைய 6 சேனலுக்கு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு கொடுக்குறதுக்கான பின். இது ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஆடியோ ரெஸ்பாக்ஸ் வெளியிலிருந்து இன்புட் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வெளியே வச்சு கூட பாக்ஸ் கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஆப்ஷனுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ரெண்டுமே லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கார்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா 10,063 வாங்கி கொடுத்துருக்காங்க. 4 வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் கிட்டு. மெட்டல் டயோடு வந்து பார்த்திங்கன்னா 35x10 அவ்வளோதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. 35x10 வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது லைட்டு எல்இடி 12 வோல்ட்டுக்கு எல்இடி வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து எல்இடி பிக்ஸ் பண்ணுறதுக்காக வால்யூம் கண்ட்ரோல் வாங்கி கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்இடி பிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடலாம். இந்த வாட்டி நம்ம இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணல. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இது மாதிரி ஆர்டர் வரல ட்ரை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்திருக்கு. இது வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சீல்டு ஒயரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவி மீட்ரு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. அது அவங்க பர்சனல் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வால்யூம் கண்ட்ரோலுக்கு. இது ஃபிட்டிங் ஸ்க்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா 1+10 AV. இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற செலக்டர் சுவிட்சு. இது வந்து பாருங்கள், அவங்களே வாங்கிட்டு வந்தது. வீடியோ ஒர்க் ஆகிற மாதிரி, அவுட்புட்டில் வீடியோ இருக்கிற மாதிரி, வைஃபை எல்லாமே வர மாதிரி அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது தண்ணி. ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அவங்களே. இது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸ்பேர் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட் சொல்லக்கூடாது, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு செட் செய்யணும்னா எத்தனை பொருள் எல்லாமே வேணும். ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSC யூடியூப் சேனல் பண்ணாமல் மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.